Hello everyone, welcome back. Today's video is all about a simple story between a tiger and a deer. So sit back and watch the video till the end. Don't forget to learn new English words. Let's get started. Once upon a time, in a dense forest, there lived a fierce tiger named Shera. ஒரு காலத்தில் அடர்ந்த காடொன்றில் ஷேரா என்ற கொடிய புலி வாழ்ந்தது. All the animals feared him, especially a gentle deer named Chinnu. எல்லா விலங்குகளும் அவனைக் கண்டு பயந்தன, குறிப்பாக சின்னு என்ற மென்மையான மான். Every morning, Chinnu came near the river to drink water. தினமும் காலையில் சின்னு தண்ணீர் குடிக்க ஆற்றின் அருகே வருவார். But he always looked around carefully, afraid of the tiger. ஆனால் அவன் எப்போதும் கவனமாக சுற்றிலும் பார்த்து கொண்டே இருப்பான். புலி வந்துவிடுமோ என்று பயந்தான். Shera too watched the deer from behind the bushes, waiting for the right moment to hunt. ஷேராவும் புதர்களுக்கு பின்னால் இருந்து மானை பார்த்து கொண்டிருந்தான், வேட்டையாட சரியான தருணத்திற்காக காத்திருந்தான். One hot afternoon, the tiger jumped out to catch the deer. ஒரு வெப்பமான மதியத்தில் புலி மானை பிடிக்க வெளியே குதித்தது. சின்னு ran fast as he could through the trees and rocks. சின்னு மரங்கள் மற்றும் பாறைகள் வழியாக தன்னால் முடிந்தவரை வேகமாக ஓடி. After a long chase, the tiger slipped on wet mud and fell into a deep pit. நீண்ட துரத்தலுக்கு பிறகு புலி ஈரமான சேற்றில் வழுக்கி ஆழமான குழியில் விழுந்தது. He roared for help, but no one came. அவன் உதவி கேட்டு கர்ஜித்தான், ஆனால் யாரும் வரவில்லை. Hearing the roar, சின்னு stopped and turned back. அந்த சத்தத்தை கேட்டு சின்னு நின்று திரும்பி பார்த்தான். He saw the tiger struggling inside the pit. அவன் புலி குழிக்குள் போராடி கொண்டிருப்பதை பார்த்தான். For a moment, he felt pity. ஒரு கணம் அவனுக்கு பரிதாபம் ஏற்பட்டது. But then he remembered all the animals the tiger had killed. ஆனால் பின்னர் புலி கொன்ற அனைத்து விலங்குகளையும் அவன் நினைவு கூர்ந்தான். The deer said softly, "Now you understand how fear feels." மான் மெதுவாக சொன்னது, பயம் எப்படி இருக்கிறது என்பதை இப்போது புரிந்து கொள். சின்னு walked away silently. His heart was heavy with wisdom. சின்னு அமைதியாக நடந்து சென்றான், அவன் இதயம் ஞானத்தால் கனத்தது. Cruelty always returns to the one who gives it. கொடுமை எப்போதும் அதை கொடுப்பவருக்கே திரும்பும். Wisdom is the key to survival. ஞானமே உயிர் வாழ்வதற்கான திறவுகோல். Thank you so much for watching. Please subscribe.